ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர்கே ஹோம். இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய கத்திரிக்காய் புர்ஜி தான் பார்க்க போகிறோம். இது கிராமத்து சைடில் கத்திரிக்காய் கடையில்னு சொல்லுவாங்க. இது இட்லி தோசை சாதத்துக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இதை ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் புர்ஜி செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு குக்கரை கேஸில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஹீட் ஆனணும். அடுத்து இதில் கொஞ்சமாக கடுகு வெடிச்சணும். அடுத்து இதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் பொரிஞ்சணும். ஒரு 20 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட போட்டுக்கலாம். அடுத்து அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 5 பூண்டு பல்ல இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 4 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 3 வரமிளகாவை இந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கேன். அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கணும். அடுத்து ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காவையும் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவையும் கிழங்கையும் போட்டுட்டு இந்த புர்ஜிக்கு தேவையான அளவு சால்ட்டு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திட்டு இது ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து இதில் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட போட்டுக்கோங்க. இந்த கத்திரிக்காயும் கிழங்கும் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 விசில் வச்சு அதோட ஸ்டீம் எல்லாம் இறங்கினதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கத்திரிக்காய் கிழங்கெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதை இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு இதை நல்லா இந்த மாதிரி கடைஞ்சிக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா இந்த அளவுக்கு கடைஞ்சி விட்டுட்டிங்கனாக்கா நம்மளோட கத்திரிக்காய் புர்ஜி ரெடி. இந்த கத்திரிக்காய் புர்ஜியை ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது பேச்சுலரு பிக்னஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். நம்மளோட சேனலில் எல்லாருமே செய்யக்கூடிய ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான சமையலை தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம். உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.